ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களாகவே இறங்கி தனது கரத்தால் அந்த பள்ளியை கட்டும் பணிகளிலே பங்கு கொண்டார்கள். அப்படி பள்ளியை கட்டி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அங்கு சில மரங்கள் இருந்தது, தென்னை பெரிய மரம். அப்ப அந்த மரத்தையெல்லாம் வெட்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தூண்கள் மாதிரி அமைச்சாங்க. பள்ளிக்கு ஃபர்ஸ்ட் கிபிலாவின் பக்கமாக அந்த மரத்தை நட்டு நட்டு தூண் மாதிரி ஆக்கிட்டு சுத்தி அங்கங்க தூண் போட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மஸ்ஜிதே கட்டினாங்க. அப்ப அந்த மஸ்ஜிதோடைய முகடு என்பது இப்படி கையை தூக்குனாலே அங்க கை தட்டுப்பட ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த அளவுக்கு தான் மஸ்ஜிதோடைய உயரம் இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி பள்ளியை கட்டினதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மஸ்ஜிது நபவியில பிரசங்கம் செய்யும் போது, குத்துபா செய்யும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு தூண், கிபிலாவின் திசையில பல தூண்கள் மாதிரி அந்த மரங்கள் நட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அதுல ஒரு மரத்துல சாஞ்சுக்கிட்டு தான் நபி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா குத்துபா பிரசங்கம் செய்வாங்க. அப்போ ஒரு சஹாபி அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி சாஞ்சிட்டு குத்துபா செய்றீங்களே, மிம்பர் மாதிரி உங்களுக்கு ஒண்ணு நான் செஞ்சு தரேன். எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறாரு, அந்த அடிமை என்ன செய்வாரு, அவருக்கு இந்த ஆசாரி வேலைலாம் தெரியும், மரத்தை வச்சு அந்த பொருட்களை செய்வாரு. உங்களுக்கு என்ன, நான் ஒரு மிம்பரை செஞ்சு தரேன், அதுல நீங்க அமர்ந்து பிரசங்கம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி செஞ்சுக்கோங்க. இப்ப செஞ்சு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரசங்கம் செய்வதற்காக என்ன செய்யறாங்க, அந்த மிம்பர்ல ஏறி அமர்றாங்க. அமரும் போது ஒரு அழுக சத்தம் கேட்குது. சஹாபாக்கள் சொன்னாங்க, எந்த அழுக சத்தம் சொன்னா, குட்டி போடக்கூடிய ஒட்டகம், 10 மாசம் நிரம்பிய ஒட்டகம் என்ன செய்யும், அது ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு முணங்குற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப எல்லாரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க, யார் அழுகுறா, யாரும் அழுகுறா மாதிரி தெரியுது. சுத்தி எல்லாருமே பாக்குறாங்க, யாருமே அழுகவே இல்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மிம்பர்ல இருந்து இறங்கி வந்தாங்க. வந்து அங்க நபி அவங்க சாஞ்சுக்கிட்டு அந்த மஸ்ஜிது நபவியில நட்டு வைக்கப்பட்டிருந்தா அந்த மரம் தூண், அதுல சாஞ்சுக்கிட்டு தான் நபி அவங்க பிரசங்கம் செய்வாங்க. அந்த தூணை அந்த மரத்தை நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே கட்டி அணைச்சாங்க. கட்டி அணைச்சதுக்கு அப்புறம் அந்த சத்தம் அப்படியே அடங்கிச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவு, நபி அவர்கள் என் மீது சாயாமல் விட்டு விட்டார்களே என்ற ஒரு பிரியத்தின் காரணமாக அந்த மரம் என்ன சொல்லுச்சு, அழுதுட்டு. அது மட்டுமல்ல, நபி அவங்க அது அழுகிய நிறுத்தினதுக்கு அப்புறம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் மட்டும் அதை ஆற தழுவவில்லை என்று சொன்னால், கட்டி அணைக்கவில்லை என்று சொன்னால், யௌமல் கியாமா, மறுமை வரை அது அழுது கொண்டே இருக்கும். நபி அவர்கள் என்னை விட்டு விட்டார்களே, நபி அவர்கள் என்னை மிம்பர் வந்ததுக்கு பிறகு என்னை கண்டுக்காம விட்டுட்டாங்களேன்னு சொல்லி என்ன செய்யும், அந்த ஒரு மரம் வெட்டப்பட்ட ஒரு மரம், ஒரு தூண், அது என்ன செய்யும், நபியுடைய பிரிவின் காரணமாக மறுமை வரைக்கும் அது அழுது கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.